வேலையான வேலையாச்சியே சுடலையா வேலை நல்ல வேலையாச்சியே சுடலையா ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி ஏ சக்கரவர்த்தி சுடல உனக்கு வேட்ட கொள்ளு நேரமாச்சு உனக்கு வேட்ட கொள்ளு நேரமாச்சு அந்த உக்ரகண்ட மையானத்தியே சுடலையா உக்ரகண்ட மையானத்தியே சுடலையா சாமி உக்ரகண்ட மையானத்தியே சுடலையா நீ ஓடியா சுடல மாயாண்டி உனக்கு பிணமிருந்து வேகுதப்பா உனக்கு பிணமிருந்து வேகுதப்பா உனக்கு 8 மாத கர்ப்பிணியா சுடலையா நீ ஓடியா சுடல மாயாண்டி உனக்கு இடம் முறிந்து வேகுதால உனக்கு இடம் முறிந்து வேகுதால உனக்கு இடம் இருந்து வேகுதால ஐயா ஆன குட்டி ஐயர் மகாய சுடலையா ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி அந்த மகா வேகுதால உனக்கு அரும மகா வேகுதால உனக்கு அரும மகா வேகுதால உனக்கு தலை பிள்ளை சூலியவாய சுடலையா ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி தான் இருந்து வேகுதால உனக்கு தான் இருந்து வேகுதால உனக்கு கட்டையில பிணமிருந்து ஏ கருமருது செம்மருது அந்த கட்டாங்கர கசமதியில ஐயா கசமதியில ஏ ஆட்சி செய்யும் சக்கரவர்த்தி அத்தானி மணி விளக்கதில பிறந்ததால ஐயா மாயாண்டி ஓம்பையேறி எங்க ஆழ்வார் குறிச்சி சுடலையா அது ராமநதி வீரநதி அது ஈசானிய மூலையில அமர்ந்திருக்கும் சுடலையா ஐயா நீ மருத மரத்து அடி அடியில ஐயா அடி அடியில ஏ ஆட்சி செய்யும் மாயாண்டி உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா ஐயா விளையாடு நேரம் ஐயா உனக்கு சாமாதி சாமம் போல ஏ சக்கரவர்த்தி மாயாண்டிக்கு ஆழ்வார் குறிச்சி சுடல ஐயா சதிய சாம வேலையில ஐயா கொட்டு மேல முழக்கத்தோடு புலவ போட்டு வாராரு நீ வில்லோடு முரசோடு ஏ விளையாடி வாராரு சக்கரவர்த்தி மாயாண்டி
மருது ஏ சும்மருது ஏ கட்டாங்கர ஏ கசமதியில ஏ ஆட்சி செய்யும் நீ சுடலாய்யா ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி மாயாண்டி சக்கரவர்த்தி சுடலாய்யா மாயாண்டி மாயாண்டி உனக்கு ஆன பந்து ஒரு கையில அழைத்து தடு நீ மறுகையில ஏ மலையாள தேசத்தில களவு செய்த ஏ புலையனைத்தா நீ கருவறுத்த ஏ தெய்வம் ஐயா நீ கொல்லையிட்ட புலையனைத்தா புலையனைத்தா கொடியறுத்த மாயாண்டி ஐயா மாவுசக்கி பெண்ணவள நீ மாமூச ஏ போட்டவரா ஏ மாயாண்டி ஏ சுடலையா சக்கரவர்த்தி மாயாண்டி ஏ ஊரு எல்லாம் ஒம்பையரு ஒம்பையரு உலகமெல்லாம் உன் ஐயா நாடு எல்லாம் ஒம்பையரு ஏ நகரம் எல்லாம் ஏ உன்புகேளா ஏ சக்கரவர்த்தி ஏ மாயாண்டி ஆழ்வார் குறிச்சி சுடலாய்யா பார்த்து சொன்னா தப்பாது அப்பாது உக்ரகண்ட மையானத்திலே சுடலாய்யா உக்ரகண்ட மையானத்திலே சுடலாய்யா ஏ ஓடியா சுடல மாயாண்டி பிளமிருந்து வேகுதப்பா பிளமிருந்து வேகுதப்பா உனக்கு அடி வயச்சில் தீ பிடித்து ஏ சுடலாய்யா ஏ சக்கரவர்த்தி மாயாண்டி ஆகாயண்டி பிடிக்க அது ஆகாயண்டி பிடிக்க அது ஆகாயம் புகையெழும்ப ஐயா மணிக்கொடல உருவனுமே ஏ சுடலாய்யா ஏ சக்கரவர்த்தி மாயாண்டி நீ மாலையாக போடணுமே உனக்கு மாலையாக போடணுமே உனக்கு இறக்குல தாமரக்காய சுடலாய்யா ஏ ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி ஏ சக்கரவர்த்தி சுடல நீ எடுத்து ஏப்பம் போடணுமே ஐயா நீ எடுத்து ஏப்பம் போடணும் உனக்கு குங்கும கட்டையில ஏ சுடலாய்யா ஏ ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி ஏய் சக்கரவர்த்தி சுடல கொழுந்து விட்டு எரியுதையா உனக்கு கொழுந்து விட்டு எரியுதையா
பிணம் இருக்க சுடலாயா ஓடியா சுடலமாயாண்டி மூண்டு பிணவே குதப்பா மூண்டு பிணவே குதப்பா ஜாமத்தில நாடு ஜாம வேளையில ஐயா வர மாயாண்டி ஐயா வர மாயாண்டி ஆடி வர ஓடி வர மாயாண்டி ஐயா ஆடி வேலையான இது ஆடும் சமயம் ஐயா குருஜி மாயாண்டி செம்மருது கருமருது செஞ்சுடல மாயாண்டி வேலையான வேலையா ஐயோ விளையாடும் விளையாடும் ஐந்து சமயம் சிவராம அட்டனங்கையம்மாள் இவளுடைய வாசலில ஆண்டியான சுடலாயா பாடுவர பாடுவர சாமி பாடுவர ஆதாடி போடுவர மாயாண்டி மாயாண்டி சுடலாயா தன்னரிலே மையானன் தன்னரிலே மாண்ட வீணம் கொல்லை போட்டான் இடுகாடு தன்னரில இறந்த வீணம் கொள்ளையிட்ட கொள்ளையிட்ட வனம் போவார் செத்தவனந்தும் இடுகாடு போவார் இடுகாடு இறந்த வேணும் இடுகாடு போவார் இடுகாடு ஐயா இறந்த வேணும் சாமி முப்புறத்து கோட்டையில முப்புறத்து கோட்டையில
அழைத்து கண்ணா மாயவா மைத்துனா கோபால கண்ணா, கண்ணா உனது தங்கைமார்களுக்கு வர வர ஆணவம் கூடி போச்சு, அகம்பாதமாகி போச்சு. என் பேரை சொன்னா எட்டு மிதிக்கா, உங்க பேரை சொன்னா ஓட ஓட விரட்டுதா. அதனால இனி அவ ஆணவத்தை அடக்கணும், அகம்பாதத்தை ஒடுக்கணும்னு சொன்னா அவகிட்ட இருக்கக்கூடிய 103 லிங்கத்தையும் நீங்க போய் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டுமண்டை சம்மதித்து கண்ணபுரான் சோதிடம் பார்ப்பவரை போல் வடிவம் எடுத்து அட்டகாலியர்கள் கோட்டையிலே சின்னம் சிறிய நாடகத்தை நிகழ்த்தி கண்ணபுரான் சூழ்ச்சிகளை செய்து 103 லிங்கத்திலே 101 லிங்கத்தை கைலாசத்துக்கு எடுத்து வந்தார். மீதமுள்ள 2 லிங்கத்தை என் முப்பிடாதி அம்மா வாயிலை போட்டு முழுங்கி விட்டார். அதுவே அம்மாளுக்கு 2 சிரசாகி 3 முகம் முப்பிடாரியாகவே பேர் வச்சார். அப்போ இந்த 101 லிங்கத்தை எடுத்து சிவன் கிட்ட ஒப்படைத்த உடனே 2 லிங்கத்தை காணாமல் சுண்டலி வடிவம் கொண்டு முப்புறத்திலே வந்து தேடி பார்த்தார்கள். சிவலிங்கத்தை காணல. அப்போ இந்த ஆண்டவனுக்கு கோபம் வந்து விட்டது, அச்சுதனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அப்போ ஒருவருக்கொருவர் அந்த முப்புறத்து கோட்டையில அரை சிரிக்க சிவன் சினக்க, அங்கே சிவன் சினக்க அட்ட காளி கோட்டை தீப்பிடிக்க. காளியர்கள் 8 பேருக்கும் மறு உயிரும் கொடுக்க வேணும் என்று சொல்லி இறைவனவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா அவர் திருவிரம்பார அவரை தீர்த்தம் கொண்டு தெளித்த போது உங்க அத்தானு கொடுங்க. சரி சரி. அரை சிரிக்க சிவன் சினக்க அட்டகாளி கோட்டை தீப்பிடிக்க, அப்பந்தி பிடித்த வேளையில ஆண்டவன் மறு உயிரும் தான் கொடுக்க, ஆண்டவன் அட்டகாளியர்களுக்கு மறு உயிர் கொடுத்த போது அப்ப மறு உயிர் கொடுத்த வேளையிலே ஆண்டவா பரம்பொருளே இனி உங்களை எங்களால் பிரிந்திருக்க முடியாது, அதனால உங்க பக்கத்திலே எங்களுக்கு எடப்பாக வர வேணும். எடப்பாக வேணுமா? எடப்பாக வேணும்னு சொன்னா நான் சொன்னதை நீ செஞ்சாதான் உனக்கு எடப்பாக உண்டு. அதாவது நம்ம மகடாசுரனாகிய ராஜதனானவள் மகேந்திரகிரி பட்டணத்திலே மகடாசுரன் ஆண்டு வருகின்றார். அவனை போய் நீங்க சங்காரம் செய்யணும். சங்காரம் முடித்து வந்தால் அட்டகாளி 8 பேர்களை நாம் திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னாரு. சொல்லி வச்சா இருக்கு. மகுடாசூரனை வதை முடித்து வந்தேயானா உனக்கு எடப்பாகம் தாரை என்று இறைவன் சிவபெருமான் சொல்ல ஆட்டுமென்று சம்மதித்த அம்மா காளி 8 பேர்களும் அவள் எங்கே வருகிறார்? மச்சரிசி வனத்துக்குத்தான் சிவராமனங்கை வாராள மகுடனைத்தான் பாக்காள மச்சரிசி
தூக்கத்திலே வந்த மகுடாசுரனை பார்க்க சரி மகுடாசுரன் 6 மாத தூக்கம் 6 மாதம் முழிப்பு. ஆமா முழிப்பு. அவன் 6 மாதம் முழிப்பு முடிந்து 6 மாத தூக்கத்திற்காக எண்ணெய் வைத்து தலைமுழுகி எருவ மாட்டு கறி சமைத்து சாப்பாடெல்லாம் முடித்து தாம்பலம் தரித்து பாவி கண்ணயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அத்தனையும் அருந்து விட்டு பாவி அரும்பாவி கண்ணயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்படி உறங்கிக் கொண்டே இருக்குகின்ற போது அந்த அரும்பாவி மகுடாசுரனை தூக்கத்திலே கொன்றோமையானா துரோகம் வந்து சேரும், உறக்கத்திலே கொன்றோமையான 1000 பாவம் வந்து சேரும். அதனால இந்த பாவியை நாம எழுப்ப வேணுமே என்று அந்த மகுடாசுரனை எழுப்ப வேணும் என்று அம்மா ஒவ்வொரு உருவங்களையும் வரவழைத்தார். ஒவ்வொரு உருவங்களையும் வரவழைத்த அம்மா எழுந்திருக்க சொல்ல மகுடாசுரன் பாவி கண்ணையந்து உறங்கினவே எந்திரிக்கவே இல்லை. தேளை வர சொல்லி பார்த்தா அப்பமும் எந்திரிக்கல, ஆனைய வர சொல்லி பார்த்தா அப்பமும் எந்திரிக்கல. ஆனை மிதிக்கு அவனுக்கு பஞ்சு வச்சு பவுடர் போட்டது மாதிரி இருக்கு. பிறகு ஆனை கால் எப்படி இருக்கும்? குதிரையை பத்தி விட்டு மகட மேல மிதிக்க விட்டாங்க. அது எப்படி இருக்கு தெரியுமா? சாணி ஒத்தனை கொடுத்த மாதிரி வெது வெதுன்னு இருக்கு. அப்ப இந்த மகுடாசுரன் எந்திரிக்கவே இல்லை. கடைசியிலே ஆட்டுக்கிடாயை வரவழைத்து கால் குழம்பால திருக்க சொன்னார். கால் குழம்பு நல்லா சூப்பரா இருக்கும். ஆட்டுக்கடாய் வந்து தன் காலால மிதிச்சதுல கட்டெரும்பு கடித்ததுன்னு சொல்லி காதை தட்டுனா. காதை தட்டுனா பாவி எந்திரிச்சான் பாரு. அம்மா பக்கத்துல பச்சை பிள்ளையா தெரியுதா? அம்மா ஏ பாலகி, நீ யாரு, எவரு, எங்க இருந்து இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டா. ஏ மகுடாசுரா, எழுந்தரித்து வாடா, உன்னை வதை முடிக்க நான் சிவராமன் அங்கே உத்தமி வந்திருக்கிறேன் அப்படின்னா பத்தியா. அப்ப மகடன் சொன்னா என்னைய வதை முடிக்க நீ வந்திருக்கிறியா? போமா, என்னை வதை முடிப்பதற்கு மாயவன் வந்திருந்தாரையானா அவர் காத வழி ஓடி இருப்பார். இந்த மாயாஜால வேலைகள் எல்லாம் எங்க பேத்தியாளோட பேத்தியாள் வயத்துல இருக்குமே கருவு, அந்த கருவுக்கு கூட இந்த மாயாஜால வேலை தெரியும். மாயாஜாலம் பண்ண வந்திருக்கீங்களோ அப்படி என்று மகடாசுரன் சிரிச்சான். சரி, அப்ப கடவுள் வந்திருந்தாரையானால் காத வழி ஓடி இருப்பார். ஆகையினால நீ சிறு பிள்ளையாக இருப்பதனால உன்னை மன்னித்து நான் விட்டு வைக்கிறேன் அம்மா, நீ சென்று வா என்று சொல்லி அந்த மகுடாசுரன் சொன்ன அம்மாளுக்கு கோபம் வந்து விட்டது. ஏ மகுடா, உன்னை நான் வதை முடியாம போக மாட்டேன் அப்படி என்று அம்மா பாம்பா வந்தாவன் கீரியா போறான். மாறி மாறி உருவம் எடுத்து 8 நாளாக அங்கே மகுடனுக்கும் மாகாளிக்கும் 8 நாளா ஐயா 8 நாளா அங்கே யுத்தம் அது நடக்குதையா. அப்படி யுத்தம் அது நடக்கும் போது மகுடனுக்கும் மாகாளிக்கும் அது 8வது நாளையில 8 நாளா மகுடனுக்கும் மாகாளிக்கு யுத்தம் நடக்கு. அப்ப யுத்தம் நடந்த உடனே அம்மா வாளால் மகுடாசுரனுடைய தலையை அறுத்தா. தலையை அறுக்க 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 அம்மாவுக்கு அரைக்கீரை மாதிரி மகுடாசுரனுக்கு முளைக்கி அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த மகுடாசுரனுக்கு எத்தனை தலை எடுத்தாலும் மாறி மாறி தலை முளைத்து கொண்டே இருக்க, ஆனை தலை எடுத்தா குதிரை தலை முளைக்கு, குதிரை தலை எடுத்தா சிங்க முகம் முளைக்கு,
சிங்க முகம் மறுத்தா யாழி முகம் முளைக்கு இப்படி மாறி 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 தலை முளைக்க அவை ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழுந்தா 1000 மகுடனாவா, 2 சொட்டு விழுந்தா 2000 மகுடாசுரனா வாரா. அப்ப பார்த்தா அம்மா இந்த பயலை இப்படியே விடக்கூடாது, இவனை மகுடாசுரனை நம்ம வதை முடிக்கணும்னு சொன்னா இவன் உதிரத்தை நம்ம கீழே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதிபரா சக்தியை நாடி நிற்கும் போது அப்ப பார்வதா தேவி கோரப்பல்லை பிடுங்கி மகுடாசுரனை வதை முடிக்க கொடுத்தார். அம்மா அதை சூலாயுதமாக வாங்கி கொண்டு 8 பேரும் ஒரே சுரூபமா துர்க்கையம்மா வடிவத்தை எடுத்தார். துர்க்கையம்மா வடிவத்தை எடுத்து அம்மா சூலம் கொண்டு குத்துவாளா. அப்ப குத்துகின்ற வேலையில மகுடை என்ன என்ன சொல்லுவானா. ஏ அம்மா அம்மா சிவராமனங்கையே, அம்மா சிவராமனங்கையம்மா உன் கையால நாம் ஆண்டு மடிவது உண்மையாகிவிட்டது. அதனால தாயே உன் கையால எனக்கு ஒரு வரத்தை தந்துவிட்டு என் உயிர் எடுத்துக்கம்மா. நான் பூலகத்துல நீ எங்கெங்க போய் அமர்ந்தாலும் உனக்கு முன்னால முதல் பலிவிடமா நான் தான் இருக்கணும். அப்படி நான் இருந்தேன்னு சொன்னா தாயம் ஆப்படப்பு மாதாவுக்கு மாதாவுக்கு அம்மா மாமிசமோ மகுடனுக்கு அம்மா பழவகையும் மாதாவுக்கு பச்சரத்தோ மகுடனுக்கு அம்மா துள்ளு மாவு மாதாவுக்கு துள்ளும் மாறி மகுடனுக்கு அம்மா கதலி பழம் மாதாவுக்கு கருங்கிடாயும் மகுடனுக்கு படைப்பதெல்லாம் மாதாவுக்கு எம்மா மாதாவுக்கு ஆனா பச்சரத்தோ மகுடனுக்கு அப்படின்னு மகுடாசுர அம்மா கிட்ட வரம் கேட்க அப்படியே தந்தேன் என்ற அம்மா வரங்களை கொடுத்து என் தாயாகப்பட்ட சிவராமனங்கை அம்மா சூலம் கொண்டு குத்து வாழா. மகுடன் தொண்டையில குத்தி அல்லவா படுகை லிங்கம் அதை தான் எடுத்து அவ பச்சரத்தம் குடிப்பாளா. அம்மா உதிரத்தை தான் குடிப்பாளா. உதிர காளியா வாராள மகுடனை வதை முடித்தாய் அம்மா வதை முடித்தாய் என் மாகாளி சிவராமனங்கையா. அப்ப மகுடனை வதை முடித்து அவ கைலாசம் வாராள. கைலாசம் வார போது பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான் ஒண்ணுமே செய்யாத மகுடனை பாடு கண்டுட்டாள. வரம்தாரை வரம்தாரம்னு அவளை ஏமாத்திக்கிட்டு இருக்கனே நம்மளுக்கு என்ன பாடோ அப்படின்னு இறைவன் நான் இருந்தேனே யானை என்ன கொல்லாம விட மாட்டான். இவர் எத்தவரிய கோலமா வேற வாரா. அதனால 6 மாத பிள்ளையாகவே ஆதிசக்தி மடியிலே படுத்திருந்தார். புருஷனா வேணுமானா என்ன பிள்ளையா வச்சுக்க, கணவனா வேணுமானா என்ன கை குழந்தையா வச்சுக்கம்மா அப்படின்னு 6 மாத பிள்ளையாகவே ஆதிசக்தி மடியிலே படுத்திருந்தார்.
வந்தார். ஆமா 8 பேரும் கைலைக்கு வந்தார். வந்தார்கள். அக்கா பார்வதி, என்ன அத்தா ஆண்டவே சிவன் எங்க எங்க சொல்லுமா? ஏட்டி அத்தான் படியிலக்க போய் 8 நாளாச்சு, இன்னமும் திரும்பி வரல. இல்லையோ என்ன ஆனாரோ எங்க போனாரோ தெரியலடி. எனக்கு தெரியலடி அப்படின்னு உடனே சரி சரி அத்தான் வரட்டும், அவர் வந்ததும் நாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு போறோம் போறோம் அப்படின்னு கையிலே அமர்ந்திருந்தா. என்ன நீ அவங்கள அவசரமா பார்க்க போறிய? அப்ப அமர்ந்திருந்த உடனே சரி பார்வதி, என்ன உன் மடியிலே படுத்திருக்க இந்த பிள்ளை யாரு? என் பிள்ளைதான். கேட்டி என்ன ஏற்கனவே உனக்கு 2 பிள்ளை உண்டு, ஆனை முகம் ஆறு முகம். ஆமா அவங்க 2 பேரையுமே எனக்கு தெரியும். இந்த பிள்ளை யாரு? ஆமா யாருன்னு தெரியும். நேரம் பொழுதிற்காகவே ஆண்டவன் எனக்கு பிறவி செய்து கொடுத்தார். இப்பதான் கொடுத்தாரு. அதனால நீ கிட்ட வராத ரத்தவரி கோலமா இருக்கட்டி, அதனால கிட்ட வராத பிள்ளைய நீ எடுக்காதன்னா, பிள்ளைய கொண்டா நான் பார்த்துட்டு ஒரு முத்தமிட்டு தாரேன் அப்படின்னு சொல்லி பார்வதாதேவிக்கு முன்னால என் சிவராமனங்க தங்கையர்கள் ஆண்டவன் காலை பிடிச்சா, அவ கைய பிடிச்சா. முந்தைய விலைக்கு பார்த்தா ஆண்டவன் முக்கண்ணன் ஆகப்பட்ட சிவனுக்கு 3வது கண்ணு துடிக்கி. நம்ம அத்தா எனக்கு தானே நெத்தி கண்ணு இருக்கும், கள்ள மனசு துடிக்கி. இது நம்ம அத்தான் தாண்டி, அவரை விடக்கூடாது, பிடிங்க அப்படின்னு கையை பிடிக்க காலை பிடிக்க அப்ப இந்த ஆண்டவனை அங்குமெங்குமாக இழுக்க இவ இப்படி இருந்தா நம்மளை கொன்றுவா. அப்படி ஆண்டவன் சிவபெருமான் இவ வெக்கப்பட்டு திரும்ப வேணும் என்று அவர வண்டூரி மலையடியில வைரப்பார தன்னடியில அவர் நிர்வாண கோலமாக ஐயா நிர்வாண கோலமாக என் சிவபெருமான் வடிவம் கொண்டார். பாறையிலே நிர்வாண கோலமாக ரூபம் எடுக்க அம்மா 8 பேரும் வடக்கு முகம் திரும்பினார். அப்போ அப்போ பார்வதாதேவியாகப்பட்டவா இந்த ஆண்டவா இப்படி ஒரு கோலமா நீ நிக்கிற, இதுக்கு என்ன பேர் கொடுக்க போறீரு? வண்டூரி மலையிலே வைரப்பாறையிலே பிறந்ததனால வண்டிக்கார வைரவ சாமி என்றே பேர் நாமத்தை கொடுக்க, பேர் நாமம் கொடுத்த அம்மாளுக்கு துணைக்கு துணையாக வைக்கும் போது அப்போ பார்த்தா என் தாயாகப்பட்டவா ஆண்டவா இடப்பாக தாரம்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அம்மா இடப்பாக தாரம்னு சொன்னேன், ஆனா நீ ரத்தவரி கோலமா வந்ததுனால இனி உனக்கு இடப்பாக இல்ல. ஆக உனக்கு கைலாசத்தை இடமே கிடையாது அப்படின்னு உடனே அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இடப்பாக இல்லைன்னா நாங்க என்ன செய்ய? நீங்க பூலோகம் போங்க. ஆண்டவா பூலோகம் போனோமானா இப்படி போக மாட்டோம், எங்களுக்கு 21 பச்சை முத்து வரங்கள் வேணும் என்று கேட்க போக வேண்டுமானால் நாங்க இந்த மாதிரி அதாவது தாலி இல்லாம நாங்க போய் மாங்கிலிய பெண்ணாக இருந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்தால்தான் பெண்கள் எல்லாம் வாங்குவாங்க. ஆகையினால எங்களுக்கு எப்படியாவது நீ மாங்கிலியம் தர வேண்டும் சொன்னார். சொன்ன போது சிவபெருமான் பார்த்தார். 8 பொட்டு தாலியை உண்டு செய்து அதாவது மஞ்சள் கயரிலே கொடுத்து அட்டகாலி 8 பேர்களுக்கும் பொட்டு தாலியை கொடுத்து என் பேரை சொல்லி நீங்க கட்டிக்கிட்டு போங்கம்மா. இன்னைக்கு எந்த ஆலயமா இருந்தாலும் சரிதான், அம்பாளுடைய வாசல்ல கழுத்துல தங்கத்தினால் பொட்டு இருக்கும். அது அப்படி இருந்தா தான் மஞ்சள் குங்குமம் கொடுக்க முடியும். நம்ம மாவடி அதனாலதான் அந்த பொட்டு தாலியை கொடுத்து விட்டார் பகவான். அப்படி வாங்கி கொண்டு பகவான் பேரை சொல்லி கட்டி கொண்டு என்ன செய்கின்றார்? 21 முத்து வரம் வேணும் என்று கேட்க அவ பச்சை முத்து வரங்கள் வாங்கி 21 முத்து வரும் முத்து வரும்
சரி. ஐயா பிரசாதம் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது. பிரசாதம் வாங்கக்கூடிய பக்தர்கள் உடனடியாக வந்து ஆலயத்தில் பிரசாதம் வாங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இளநீ எனக்கு வேண்டாம், உங்களுக்கு 2 இளநியை சேர்த்து வாங்கிக்கிடும். இளநியை குடிச்சிட்டோம் இந்த பனிக்குள்ள இறச்சிருவேன். அதனால நீர் வேணா வாங்கி கொடுங்க. அவருக்கு ஒரு இளநீ கொண்டாந்து கொடுத்துருங்க. 21 முத்து வரம் பச்சை முத்து வரங்களை வாங்கி கொண்டு காளியர்கள் 8 பேரும் கைலாச வாசல் விட்டு பூலோகம் போக வேணும் என்று வரும்போது எதிரிலே நாரத மகாமுனிவர் வந்தார். அம்மா காளியர்களே, முத்து வர வாங்கிட்டு போறீங்களே, இது முளைக்குமா முளைக்காதா, நல்ல முத்தா சோன முத்தான்னு பார்த்தீங்களா? என்ன குறுக்க வந்து இப்படி ஒரு வேலையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நல்ல முத்தா சொல்ல முத்தான்னு பார்த்தா தான் நீ பூலோகம் போனாலும் முத்து முளைக்கும், இல்லைன்னா எப்படி முளைக்கும்? அதனால நீ பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டுமென்னு சம்மதித்த அட்டகாளியர்கள் இந்த முத்தை போட்டு பரிசோதனை பார்க்க யார பார்க்க? அண்ணன் நமக்கு ஒரே ஒரு அண்ணன் தானே இருக்காரு, வேண்டாம். வரம் கொடுத்து நம்மளை ஏமாத்தினாரு ஆண்டவன், நம்ம அத்தா மேல போடுவோமா? அவரு பண்ண சேட்டைக்கு அவர் மேல முத்தள்ளி போடுவோண்டி அப்படின்னு சொல்லி ஆண்டவன் வரும்போது சாயங்கால நேரத்துல திருவாத்தி மூட்டுக்கு பின்னால் ஒளிந்திருந்து இறைவனுக்கு தெரியாமல் அம்மா 21 முத்தெடுத்து போட்டா. ஆண்டவனுக்கு வாந்திக்காரி பேந்திக்காரி கை கால் உழைச்ச காய்ச்சல் தலைவலி இப்படியாகவே சிவபெருமானுக்கு வாந்திக்காரி பேதிக்காரி காய்ச்சல்காரி தும்மல்காரி அம்மா ஏவி விட்டார். சிவனுக்கு காலோட காலு பின்னது, கண்ணு 2ம் சிவக்கு, கண்ணோடு கண்ணு எரியுது. இறைவனுக்கு என்ன செய்யனே தெரியல, தட்டு தடுமாறி ஆண்டவன் கைலைக்குள்ளே வந்து பார்வதி ஆண்டவனுக்கு என்னமோ செய்தம்மா, என்னால இருக்க முடியல, ஏறிட்டு பாரு அப்படின்னு உடனே ஆண்டவனுக்கு படி இழந்த களைப்பு போல இருக்கு அப்படின்னு இஞ்சி தண்ணி குடிநீர் போட்டு ஈசனுக்கு கொடுத்தா. மிளகு தண்ணி குடிநீர் போட்டு முக்கண்ணனுக்கு கொடுத்தா. சுக்கு தண்ணி குடிநீர் போட்டு சொக்கனுக்கு கொடுக்க மறுநாளை பார்க்க ஆண்டவனுக்கு காய்ச்சல் கூட முட்டை அடிக்கி, காய்ச்சல் முறமாறி அடிக்கி, கண்ணு 2ம் கட்டுது. சாதாரண காய்ச்சலா விடும். இது அம்பிகைமார்கள் முத்தளி போட்டிருக்காளே, என்ன காக்கும்? அப்ப இறைவனுக்கு உடம்புலே காய்ச்சல் ஏற்பட்டு உடம்புக்கு முடியாம இறைவன் படுத்திருக்க. அப்படி ஆண்டவனும் படுத்திருக்க. அது 3வது நாளையில அது முத்துலேசா முளைத்திருக்கு. 3வது நாளையில ஆண்டவனுக்கு முத்துலேசா தெரியுது. இப்படி 8 நாளைக்குள்ள ஈசனுக்கு உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாதம் வரைக்கு போட்ட முத்த ஆண்டவனுக்கு ஊசி குத்த கூட இடம் இல்ல. உடம்புல சடச்சடையா சடச்சடையா கண்ணால பார்க்க முடியாது. அப்ப ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் முத்து அள்ளி போட பாவ முத்து பயத்த முத்து சிவபெருமானுக்கு அள்ளி போட பப்பாளி விதைய போல பல பக்கம் முளைத்திருக்கு, தக்காளி விதைய போல தலன்னு இருக்கு. அப்ப இப்படி காளியர்களுக்கு முத்து வரமெல்லாம் முகமெல்லாம் போட்டதுல அம்மா அருளால அது உச்சியில இருந்தல்லவோ ஐயா இருந்தல்லவோ அது ஊசி குத்த இடமும் இல்ல இருந்தல்லவோ. அப்போ உச்சியில இருந்தல்லவோ உள்ளாங்கால் பாதம் வரைய ஊசி குத்த இடமும் இல்ல. ஆண்டவனுக்கு இப்படியாகவே உடம்புக்கு முடியாமல் சிவபெருமானுக்கு அங்கமெல்லாம் காந்தது. அங்கமெல்லாம் காந்தன உடனே பார்வதி சிவபெருமானை
வாழை இலையை கொண்டு வந்து சரி அதுல விளக்கெண்ணெய தடவி ஆமா ஆண்டவனை படுக்க வைத்து சரி வேப்பிலையை கொண்டு காத்து வீசினார். வீசுகிறாள் அப்ப வேப்பிலையை கொண்டு வீசிக்கொண்டு இருக்க ஆமா சிவனுக்கு என்ன தன்னை அறியாம ஆண்டவே புலம்புகின்றார். ஏ பார்வதி, என்ன நான் இப்படி வேதனையில படுதனே, ஆமா திருவிளக்க பொருத்தம்மா என் தீவினைய பாரம்மா, பாரம்மா அகல் விளக்க பொருத்தம்மா அரணார் படும் வேதினைய பாரம்மா, பாரம்மா நீ மணி விளக்க பொருத்தம்மா மகாதேவன் படும் வேதினைய பாரம்மா. பாரம்மா அம்மா நான் இருப்பேனோ இறப்பேனோ இறப்பேனோ, அம்மா நான் சாகுவேனோ பிழைப்பேனோ. அப்போ ஆண்டவன் தான் பகவானோ அவர் அழுது புலம்போ வேளையில, ஏ பார்வதி இது ஒன்னால வந்தவன உன் தங்கச்சி 8 பேரும் இந்த முத்துவரத்தை அள்ளிலாம் என் மேல போட்டிருக்கா. ஆமா நான் இருப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ பிழைப்பேனோ ஆமையா எனக்கே தெரியலையே அம்மா ஆமா அப்படின்னு ஆண்டவன் அழுது புலம்ப, புலம்ப என் ஆண்டவா பரம்பொருளே என்ன நீங்க கவலைப்படாதங்க, வேண்டாம் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது நான் பயப்படாதங்க அப்படின்னு பார்வதி வேப்பிலையை கொண்டு வீசினா. வீசுறியா சிவன் சொன்னார், என்ன நான் இனி என்னால இருக்க முடியலடி, நம்ம முடியல அதனால உன் தங்கைமார் இடத்துல போய் எனக்கு உயிர் பிச்சை மடி பிச்சை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வாமா அப்படின்னு உடனே வடக்கு வாச கோட்டைக்கு பார்வதி வந்தார். ஆஹா அம்மா காளியர்கள் 8 பேர் அமர்ந்திருப்பதை கண்டா. கண்டாள் தாயே சிவராமன் அங்க என்ன நீ போட்ட முத்தால ஆண்டவே மாண்டுவார் போல தெரியுது, நம்ம மாண்டுவாரு அதனால நீ போட்ட முத்தை இறக்கித்தாம்மா. தாங்கம்மா என் ஆண்டவே இல்லைன்னா ஆதி சக்திக்கு மதிப்பு உண்டா, கிடையாது இறைவன் இல்லையானா ஈஸ்வரிக்கு மதிப்பு உண்டா, அது இல்ல கடவுளார் இல்லையானா கண்ணன் தங்கைக்கு மதிப்பு உண்டா அம்மா. அம்மா அதனால போட்ட முத்தை இறக்க வேணும் என்று மடிப்பிச்சை கேட்டார். கேட்டாள் மனம் இறங்கி என் சிவராமன் அங்க என்ன செய்கிற அக்கா பார்வதி, அம்மா நான் ஆண்டவனுக்கு போட்ட முத்தை இறக்கணும்னு சொன்னா என்ன கைலாசத்தில் எனக்கு வடக்கு வாச கோட்டையிலே மண்குலைத்து பீடம் போட்டு பீடம் போட்டு 8 பேரையும் நீ கையெடுத்து வணங்கணும். நம்ம வணங்கணுமா சிவனுக்கு 7 தண்ணி ஊத்தி 8ஆம் தண்ணி ஆ 6 தண்ணி ஊத்தி ஆண்டவனுக்கு 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊத்தி சரி சிவபெருமானுக்கு ஆ ஆண்டவனுக்கு நாம் போட்ட முத்தை இறக்கி தரணும்னு சொன்னா என்ன வேணும் 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணினா முக்கட்டு எண்ணெய் ஊத்தி ஆமா தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் விளக்கெண்ணெய் சரி இருக்கட்டும் விளக்கெண்ணெய் யாரை பத்தி முக்கட்டு எண்ணெய் ஊத்தி சரி ஆவரங்களை சாரடிச்சு ஊத்தி எனக்கு இந்த மஞ்சளை இடிச்சு போட்டு வேப்பிலையை உருவி தட்டி ஆமா எனக்கு 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊத்தி சரி ஏறு பொழுதுல தண்ணி வச்சு இறங்கு பொழுதுல ஊத்தணும். ஆமையா ஊத்தி சரி ஆண்டவன் பகவானுக்கு நான் வந்து முத்தை இறக்கணும்னு சொன்னா என்ன நீ வீடு வீடா போய் மடி ஏந்தி மடி பிச்சு இறந்த நெல்லு வாங்கணும். உன் கூட பிறந்ததுக்கு நம்ம போய் பிச்சை எடுக்க போ பிச்சை எடுத்து பிச்சைமாறு பேர் வாங்கு. அப்படியா அத ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தி துள்ளு மாவை இடிச்சு சரி பானக்கரையும் கரைத்து வைத்து கேப்ப கூழு காய்ச்சி சரிதான் எனக்கு முச்சந்தியிலே மதுப்பான பொங்கலிட்டு சரி அதோடு எனக்கு துள்ளு மாவு ஆ பல வகையா எனக்கு படப்பு போட்டு இளநீர் எடுத்து வைத்து நாம சூவை கொடுக்கணும் வடக்குத்தி அம்மாளுக்கு இந்த துள்ளு மாவை சூறையிட்டு கொடுக்கணும். நாம உனக்கு நான் வீடு வீடா போய் பிச்சை எடுத்துட்டு வந்து இப்படி தெருவில் அள்ளி போட நான் சொல்றேன் சொல்றதை மட்டும் கேளு. சரி நான் அதான் சொல்றேன் இளநீரை கொத்தி எனக்கு எடுத்து வைத்து பல வகையெல்லாம் படைத்து எனக்கு சர்க்கரை பொங்கல் வச்சு என் பிள்ளைகளுக்கு செலவழிக்க சொல்லுவாங்கன்னு தெருவில் அள்ளி போட சொல்லுவியா உனக்கெல்லாம் கூறுவா இருக்கா புலவ போட்டு என்ன கூப்பிட்டையானா என்ன என்ன நான் போட்ட முட்டை இறக்கி தாரேன் என்று புகழாக சொல்ல சொன்ன போது ஆட்டு வண்டி சம்மதித்து என்னய்யா ஆதி பராசக்தி மண்குலைத்து 8 பேருக்கும் நிலையம் போட்டு போட்டு 6 தண்ணி ஊத்தி 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊத்தி ஆமையா வீடு வீடாக இறந்த நெல்லு வாங்கி ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தி ஆமா துள்ளி விழுந்ததுனாலதான் அதுக்கு துள்ளு மாவு. அதேதான் அதேதான் துள்ளு மாவு இடிச்சு வச்சா பானக்கரையும் கரைச்சு வச்சா இப்ப யாரும் துள்ளுமா இடிக்கா ஒரு கேப்ப கூழு காய்ச்சா பலசர கடையில் இப்ப பூரா ரைஸ் மில்லு 10 பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்து புதுமணியில மட்டும் பிணையிறாங்க அவ்வளவுதான். அது ரைஸ் மில்லுக்கு போனாலும் நேரம் ஆகும் கடையில் போய் அரிசி மாவு வாங்கி
கொண்டாந்து புது பண்ணிலே சர்வ செஞ்ச போட்டு பிணைஞ்சு அம்மாளுக்கு படைக்காங்க. ஆமா சரி. அப்பங்காளியர்கள் 8 பேர்களுக்காக கேப்பக்கூழ் காய்ச்சா, சர்க்கரை பொங்கலிட்டா, பானக்கரையும் கரைத்து வைத்தா, பல வகையா படப்பு போட்டு அம்மாளுக்கு இளநீரை கொத்தி வச்சு பழக்கத்து அம்மாளுக்கு சூறையிட்டு காளியர்கள் 8 பேர்களையும் அவ கொலவ போட்டு அழைப்பாளா எந்தாயான சிவராமனங்கை அம்மா மனம் இறங்கி வாராள அம்மா வேப்பிலையே கையிலெடுத்து காய கையிலெடுத்து அம்மா போட்ட முத்த இறக்க போறா அவ பகவான் பக்கம் ஓடி வந்து தாய உச்சியில போட்ட முத்த எம்மா போட்ட முத்த தாய உச்சி மகாளி இறக்குவாளா அவர் முகமடியில போட்ட முத்த முப்பீடாதி அம்மா இறக்குவாளா அவர் மாரதியில போட்ட முத்த மாரியம்மா இறக்குவாளா பயரதியில போட்ட முத்த தாய வடகுத்தி அம்மா வந்து இறக்குவாளா அவர் அரையதியில போட்ட முத்த அழகுனாச்சியா இறக்குவாளா அவர் முட்டடியில போட்ட முத்த அவ முத்தாரம்மா இறக்குவாளா ஐயா பாதத்தில போட்ட முத்த போட்ட முத்த பத்திரகாளி அம்மா இறக்குவாளா போட்ட முத்த இறக்கி எல்லாம் போட்ட முத்த இறக்குவாளா சிவராமன் அங்கையம்மா அவ போட்ட முத்த இறக்கி எல்லாம் அக்கா அக்கா பார்வதியே ஆண்டவனுக்கு போட்ட முத்த இறக்கிட்டோம்னு லேசா நினைக்காத. ஆண்டவன் 1 மாதம் வரைக்கும் வெயிலுக்குள்ள போக கூடாது. வீட்டுல எந்த விதமாகப்பட்ட அசடும் இருக்கக்கூடாது. சுத்த பத்தமா இருக்கணும். என்ன நல்லா கும்பிட்டு வணங்கணும். நான் கூரை மேல இருப்பேன். சொன்னதை கேட்கலன்னா உனக்கு மறுமுள்ளு போட்டுரும். ஆமா அப்படின்னு சொல்லி காளியர்கள் 8 பேரும் கடவுளார் இடத்திலே வந்து ஆக்கு வர அழைக்க வரும் 1008 வரும் கொல்லம் வர வெல்லும் வரும் கோடி வரங்கள் வாங்கி கடவுளார் இடமதியில வரங்களையும் வாங்கி கொண்டு பைரவர் அழைத்து கொண்டு பேச்சி அம்மா பிரம்மசக்தி மாயாண்டி சுடலையா கூட்டமிட்ட மலைகளோடு கைலாச மலை கடந்து கருணசங்கிலி வருவதம்மா நெருப்பாறு வைப்பாரா நேரங்கள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடும் கடலை விட்டு ஏங்க போக நாடு விட்டு போதராத பட்டணமா பெருகி வாராள சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக உச்சாரம் தன்னதியில குளிர்ந்ததி தாட வேணும் என்று குச்சாலம் தன்னதியில அருவிக்கர நீராடி குச்சால நாதரையும் குழல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி குச்சாலம் தன்னதியில 18ஆம் படி கருப்பனைத்தான் ஆட்டு மெல்ல வணங்கி எல்லோ
அவர்களை அழைத்து கொண்டு தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் நான் வணங்கி அவர் தென்காசி தன்னை விட்டு நாளுமுக்கு சாலை விட்டு எங்க எங்க போவோம் என்று பாராள 8 பேரும் ஐட்டி விளக்கு விட்டு வருகிற வழியதில கொடி குறிச்சிதனை கடந்து சிவராம பேட்டையில கொலுவிருக்க வேணும் என்று ரோட்டுக்கு பக்கத்தில என் சிவராமன் அங்கையம்மா நிலைய மதம் வாங்கி எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையும் அம்மா கொடை போட்டு கொடுப்பாராம் ஏ சிவராமன் அங்கையம்மா ஏ மாயாண்டி சுடலையா என் தாயான பேச்சு அம்மா காவல்கார கருப்பனோடு தெய்வம் எல்லாம் அமர்ந்திருக்க இந்த சிவராமபேட்டை மன்னன் நகரத்திலே வந்து ரோட்டுக்கு பக்கத்திலே நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த பக்தர்களையும் வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் இந்த சாலை உரத்திலே போக்குவரத்து மக்களுக்கு காவலாக அமர்ந்து கொண்டு என் தாயாகப்பட்ட சிவராமன் அங்கையம்மா பரிவார தெய்வங்கள் எல்லாம் சமுதாய மக்களையும் அதாவது உதவி செவக்க வைத்த உத்தமர் குலத்தில் அவதரித்த பூமானவர்கள் அதாவது சேவல் கொடியன் செந்தூர் ஆண்டவனுடைய திருநாமம் அதாவது சண்முக கோத்திரத்திலே பிறந்த செல்வச்சீமான் சேனை தலைவருக்கு அதிபதியாகிய வீரபாபு பரம்பரையிலே பிறந்த புண்ணியவாளன் வம்புசத்திலே அவதரித்த சீமான அவர்களையும் குடும்பத்தார்களையும் வரி கொடுப்பவர்களையும் ஊர் பொதுமக்களையும் மக்களை அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக என் அம்மா ஒரு வேலியாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமலுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் ஐயனார் துணையை கொண்ட சுப்பையா என்று சொல்லக்கூடிய ஐயாவின் அன்பு கரத்தாலே அவர்கள் சார்பாக நாமலுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு கொள்ளும் முறியாமல் முடிந்த கொப்பு வாடாமல் மாங்கல்யம் தலைத்து மங்களகரமாக மனைவி மக்களோடு பட்டை பிறகு பாலாக பொங்கி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. தன்னன நாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னான் தன்னன நாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னான் தன்னா நாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னான் தன்னா நாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னானோ அம்மா வருவத பாருங்கடி வாடி வருவத பாருங்க அம்மா வருவத பாருங்கடி வாடி வருவத பாருங்க ஆடி வருகிற சிவராமனங்கைய வாழ்த்தி கும்மி அடிங்கலம் ஆடி வருகிற சிவராமனங்கைய வாழ்த்தி கும்மி அடிங்கலமா பட்டுக்கு இப்ப வருவாளா அம்பிகையா
வழி வாராள் அவ ஏழைய கண் கொண்டு பார்ப்பாள் எந்த தெரு வழி வாராள் அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாள் நம்ம தெருவுக்கு வருவாள் அந்தாயி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாள் நம்ம தெருவுக்கு வருவாள் அந்தாயி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாள் சின்ன கிணத்தில நீராடி அவ சிங்கார தொப்பில வந்திறங்கி சின்ன கிணத்தில நீராடி அவ சிங்கார தொப்பில வந்திறங்கி தங்கை இருக்கிற சிவராமனங்கைய வாழ்த்தி கும்மி அடிங்கலாம் தங்கை இருக்கிற சிவராமனங்கைய தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா வெள்ளி மலையில வேட்டையாடி அவ வெங்கல பானையில் பொங்கலிட்டு வெள்ளி மலையில வேட்டையாடி அவ வெங்கல பானையில் பொங்கலிட்டு ஏத்து வாரான சிவராமனங்கைய வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா ஏத்து வாரான சிவராமனங்கைய வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா மங்கள இசையும் முழங்கி வர அதில் மாயாண்டி சுடலையாடி வர மங்கள இசையும் முழங்கி வர எங்க மாயாண்டி சுடலையாடி வர மருளாடி வரான சுடல ஐயன வாழ்த்தி கும்மி அடிங்க மருளாடி வரான சுடல ஐயன வாழ்த்தி கும்மி அடிங்க அம்மன் பிறந்தது அயோத்தி அவ சட பிறந்தது சந்திரன் அம்மன் பிறந்தது அயோத்தி அவ சட பிறந்தது எம்பு பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்தது சிவராம பேட்டை எம்பு பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்தது சிவராம பேட்டை ஆத்து மணலையை சோறாக்கியவ அவரம்புவ கரிசவை ஆத்து மணலையை சோறாக்கியவ அவரம்புவ கரிசவை தெக்கையலையில சோறு போட்டு அதை திரட்டி தும்பாள சிவராமன தெக்கையலையில சோறு போட்டு அதை திரட்டி தும்பாள மாயலையில சொருபங்கியவ பல கொப்புல மாயலையில சொருபங்கியவ பல கொப்புல மின்னிட்டாம் பூச்சி விளக்கேத்தி அவ வேடிக்கை பாப்பாளம் சிவராமன் மின்னிட்டாம் பூச்சி விளக்கேத்தி அவ வேடிக்கை பாப்பாளம் பேச்சு அம்மா na